வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி போட போறோம்? நீங்க முதலே பிக்சர் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமா, வாட்டர்மெலன் ஜூஸ் தான் நம்ம போட போறோம். இதுக்கு சொன்ன மாதிரியே தண்ணி தேவையில்ல, பால் சேர்க்க தேவையில்ல, சர்க்கரையும் சேர்க்க தேவையில்ல. அதே மாதிரி ஐஸ் கூட சேர்க்க தேவையில்ல. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாட்டர்மெலன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 1 or 2 பல்சஸ் விட்டு விட்டு அரைக்கணும். அப்போ தான் அந்த விதையும் சேர்ந்து அரைச்சிடாம நமக்கு தனியாக கிடைக்கும். இப்போ அரைச்சாச்சு. சூப்பரான வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி. இது நான் இந்த வாட்டர்மெலன் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுனால இதுக்கு நம்ம ஐஸ் சேர்க்க தேவையில்ல. அது ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால அதில் உள்ள சில்னஸே நமக்கு போதும். அதே மாதிரி வாட்டர்மெலன்லேயே நேச்சுரலாக ஸ்வீட் இருக்கிறதுனால நம்ம இதுக்கு சுகர் ஆட் பண்ண தேவையில்ல. வாட்டர்மெலனில் முக்கால்வாசி 99% தண்ணி தான். அதனால நம்ம தண்ணியும் சேர்க்க தேவையில்ல. சூப்பராக ஒரே நிமிஷத்தில் நமக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அதுவும் ரொம்ப ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள்.